ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு D4 Uncut. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, மதுரையில் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். கெடா வெட்டு விருந்து பாண்டி கோயிலில். இதுதான் எங்களோட கார் ஷெட்டு. இங்கேருந்து காரை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். எல்லோரும் வந்துட்டாங்க. மதினி ஃபோனை நோண்டிகிட்டு இருக்காங்க. கிளம்ப வேண்டியது. காலையிலேயே தனுஷ்கோடி விலாஸ் பிரெட் வேர்ல்டில் கிறிஸ்மஸ் கேக்லாம் ரெடியாக இருக்குது. நியூ இயர் கிறிஸ்மஸ்ன்றதுனால காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஹாப்பி நியூ இயர் கிறிஸ்மஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு வழியாக பிரீத்தி அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே தான் கிடா வெட்டு சாப்பாடு எல்லாமே குயின் பேலஸில். அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவோம். யாரும் அழுவுறாயிரு. எல்லா கடையும் இருக்குடா. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. பிரீத்திக்கு இந்த கோயிலில் செம செல்வாக்கு. பிரீத்தியோட செல்வாக்கால் 7 அடி சைஸில் மாலை தமிராக்கு போட்டிருக்காங்க பூஜை முடிஞ்சோடனே. பிரீத்தி வாரம் வருவாள்ல. இது சாதா தரிசனம்னா இந்த க்யூவில் நிற்கணும் போல். இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகி போகும். இந்த கோயிலில் பிள்ளை இல்லாதவங்க இந்த தொட்டில் கெட்டினாங்கன்னா உடனடியாக குழந்தை பிறந்துடும். அதுதான் ஐதீகம். அடுத்து பார்த்திங்கன்னா கெடா வெட்டு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே தான் கெடா, கோழி, சேவல் எல்லாம் வெட்டுவாங்க. இது பார்த்திங்கன்னா இன்னைக்கு மட்டுமே வெட்டின ஆட்டுக்களின் தலை ஒரு இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த வெடைக்கோழியை வெட்டி இப்படி தான் துள்ள விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு. போச்சு, தூக்கி எறிஞ்சிச்சு அந்த பொம்பளை. டக்குன்னு பார்த்தியா பவுன்ஸ் ஆகுது. வேறு மண்டையும் வெட்டினா இப்படி தான் செய்வார். அதோட அங்கிட்டு தூக்கி தலையை வெட்டியாச்சுல, அதனால் எகுருது. தலையை வெட்டியாச்சு. இந்த இதுக்கு வெட்ட போகிறாங்க. பாவை வெட்டி அதையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க போல. வேறு எகுருது. என்னமோ அந்த சேவச்சண்டை விடுறமோ அது துட்டிக்கிற மாதிரி துட்டிக்குது. இது அந்த இதை வாட்டுற இடம். உயிர் இன்னும் இருக்குது. அப்படியே சத்துறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. படையலை போட்டு இங்கே வெட்டி அது இங்கே குழம்பாகி நம்ம சாப்பிட்டுருக்கோம். நல்லி ஸ்பெஷலிஸ்ட்டு தெரியாவும் திரட்டணும். தட்டு ஆப்பி ஜூஸ் பிடிக்குமாக்கா? உனக்கு பிடிக்குமா? இது என்னது?
பாக்கெட்ல இருந்து வச்சிருக்கேன். ரெண்டு மட்டும் இருக்குல்ல. இப்போ பிரீத்தியோட காரை எடுத்துட்டு வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ நேராக எங்கே போகிறோம்னா மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் மஹாலுக்கு தான் போகிறோம். ஆனால் அந்த பில்லரோட பர்பஸ் வேறு. முந்தி காலத்து பில்லர்லாம் வந்து லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போய் டிக்கெட்டு என்ன ரேட்டுன்னு கேட்டு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 10 ரூபா, சைல்டுக்கு 5 ரூபா. ஃபாரின் அடல்ட் பார்த்திங்கன்னா தலையில் மொளா 50 ரூபா. ஃபாரின் சைல்டாக இருந்தாலும் பாவம் தான் 25 ரூபா. இங்கே பார்த்திங்கன்னா தூணு தான் ஹைலைட்டு. கிட்டத்தட்ட 7 கை 2 கை விரித்து வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய தூணாக இருக்குது ஒரு தூணு. இன்றைக்கி ஏதோ ஷோன்றதுனால சேராக போட்டிருக்காங்க. கையை ஒழுங்கா ஷோக்கெலாம் நாங்கள் வெயிட் பண்ணலை, பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். நாயக்கர் வந்து அப்படியே நாயகமாக உட்காருவார். ஆனால் பூரா தூசியும் துரட்டுமா இருக்கும். ஃப்ரீயாக விட்டோம்னா தூசி தட்டி விட்டு ஒழுங்காக வச்சுருப்பா. இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறது. தூசி இதுவுமா வந்து 10 ரூபா நாய் வாங்கிடுறாங்க. மகாலட்சுமி நாயக்கர் காலத்தில் சிற்பங்கள் செஞ்சதெல்லாம் இங்கே அப்படியே ஷோகேஸில் வச்சு காட்டுறாங்க. மொஹஞ்சோதாரோ அந்த உடைய இதெல்லாம். இது பெரிய குப்பைத்தட்டி மாதிரி இருக்குது. என்னென்னு தெரில. ட்ரம்மா இது பழைய காலத்து செங்கல். இங்கே தான் நாயக்கர் வந்தால் ஓய்வு எடுப்பார். நல்ல பெரிய விலாசமான அறையாக இருக்குது. பற்பல சிற்பங்கள் கலை வாய்ந்தவர் நாயக்கர். அதனால் நிறைய சிற்பங்கள் செஞ்சு வச்சுருக்காரு. இது பிற்காலத்து அந்த ஸ்டோன்ஸ்லாம் வேல்யூவான ஸ்டோன்ஸ். இப்போ திருப்பி குயின்ஸ் பேலஸுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே லஞ்சுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். குயின்ஸ் பேலஸ்க்கு சிக்கன் 65 வேட்டை ஓடிக்கொண்டிருக்கிறது.
நேராக லஞ்ச் முடித்தோடனே இங்கே சலார் படத்துக்கு கோபுரம் சினிமாஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே அவையில் எங்கடா ஓ என்னது இப்போ என்ன ப்ராப்ளம்னா சலார் வந்து ஏ ரேட்டட் மூவி. கிட்ஸை உள்ளே விடுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு வழியாக கிட்ஸை உள்ளே விட்டாங்க. ஒன்லி பிளட் அண்ட் வயலன்ஸுன்றதுனால உள்ளே வந்தாச்சு, உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோபுரம் சினிமாஸில் ஏதாவது வெளியே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு 180 ரூபாய்க்கிட்ட போட்டுடுறாங்க. ஆனால் டிக்கெட் விலை நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் 60 ரூபா. முன்னாடி சீட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா மீதி வருமானத்தை பூரா இதிலே பிடுங்கிடுறாங்க. அங்கே பாருங்க, சைக்கிள் கேப்பில் ஒருத்தவங்க வந்து கொம்பு வைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தனுஷ் சிம்புவை காப்பி பண்ணி 10 தலை மாரி ஸ்டைல் வச்சுட்டு வர்றேன். கேப்டன் மில்லர் படம் அதோட இது. இப்போ உள்ளே போகிறோம் ஸ்க்ரீன் 1க்குள்ளே. உட்காந்தாச்சு, படம் ஆரம்பிக்க போகுது. திரத்தில் கொஞ்சம் பயந்து இருக்கேன். அந்த நுரையீரல் பஞ்சு போன்று புளிஞ்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு டிஸ்க்ளைமர் போடுவாங்கன்னு. சிம்பு வந்துட்டான்டா. என் பர்சனாலிட்டி பற்றியும் என் ஸ்டைலை பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எப்பயுமே தெரியும். உங்களுக்கு தெரியுமா? 10% of my success. சந்திரா, படம் ஓடிக்கிட்டு எங்க இருக்கு. போனாம கோல்மேலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணுமே. அது நான் எடுத்துட்டு போறேன். அட்லீஸ்ட் இந்த வேலையாவது நான் சரியா செய்றேன். படம் முடிஞ்சிருச்சு. டைம் டு சைன் ஆஃப். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரையும் பை ஃப்ரம் D4 Uncut.